Welcome back to my YouTube channel guys. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நானும் நம்ம ஸ்குவாடும் வந்திருக்காங்க சிஎஸ்க்கு. யாருங்க இவர் ஜீவன் ரெடி கொடுத்துற மாட்டேங்கிறாரு கைஸ், சாவடிக்கிறாரு. யோ ரெடி குடியா தடுப்புக்கிற இப்படி வெறிப்பிடித்திட்டே இருந்தாதான் ஸ்டார்ட் பண்ணுவேன். டே குர்ரா, எனக்கு டென்ஷன் ஆகுதுடா டே. மனுஷன் நான் டென்ஷன் பண்ணுறாங்க. கிக்கோட் அடிக்க போனேன் யாரையோ ஒருத்தர் இப்போ தெரியல. பாருங்க கைஸ், ரூம் மேட்ச் வந்து கேட்டுட்டு இருக்காரு. கரெக்டாக ரூம் மேட்ச்னு சொன்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம கோடு விடாதான். ஓகே கைஸ், மறக்காம தேங்க்யூ ஃபார் 13 சப்ஸ்கிரைபர். இதே மாதிரி என்னை மோட்டிவேட் பண்ணுறீங்க. உங்களுக்கு கிவ் அவே டைமண்ட்ஸ் ஆல் ஐ கிவ் யூ பண்டில்ஸ் எல்லாம் தருவேன். அண்ணே ஒரு 100 சப்ஸ்கிரைபர் அடிச்சேன்னா ஒரு 2 பேர்த்துக்கு கிவ்அவே கிடைக்கும். சீக்கிரம் 100 சப்ஸ்கிரைபர், ஒரு ஜூனுக்குள்ளே ஒரு 100 சப்ஸ்கிரைபர் அடித்தோன்னா கிவ்அவே 2 பேர்த்துக்கு. ஐஸ் இதுக்கு தான் இவங்க அடிவாங்க. அடிச்சிட்டாருங்க. நம்ம எவ்வளோ பெரிய ஒன் டேப் பிளேயர்னு அவங்க தமிழுக்கு தெரில போல. போடாடே, எவ்வளோ பெரிய தள்ளுங்கடா இந்த வண்டியை வந்து. கைஸ் ஓவர் கைஸ், ஹெட்ஷாட் கில்ல போய் ரிவ்யூ பண்ணிட்டேன். இந்த ரவுண்டை விட மாட்டேன், இந்த ரவுண்டே விட மாட்டேன். அவனை வச்சு ஏன்டா அந்த ரீவே அவனை பண்ணணும்னு அழுது விட போகிறேன். ஹெட்ஷாட் கில் போய் எடுத்துட்டான். எப்படி ப்ரோ அவங்க தோக்கலாம் அந்த இந்தியன் விசஸ் ஆஸ்திரேலியா சொல்கிறது? எப்படி ப்ரோ ஓசிக்கில் அவன் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்க வச்சுட்டான். ஆளுங்க எப்படியே அட்டி விடுங்க. ஓசிக்கில் எடுத்ததோட பிரச்சனை இல்லை, சரி ஓசிக்கில் எடுத்ததும் பெருசு தான். கஷ்டப்பட்டு ஹெட்ஷாட் அடிச்சா ரீவே பண்ண வரான். இதுங்க கைஸ், அந்த ட்ரெஸ்ஸு போட்டவனை மட்டும் விட மாட்டேன். தங்காளி எப்படி ஹெட்ஷாட் பார்த்தீங்களா? ரெட்லேயே போயிருக்கு. ஓ 1v4 அடிச்சிருவோம் போல. அவ்வளோதான். ஏஸ் கைஸ், 4 பேருன்ட்டு ஏஸ் அடித்தாங்க. என்னையவா அந்த கில்லை ரீவே பண்ணி விட்டா அந்த பையன். ஆமாம், என்னை பற்றி தெரில. போய் சேனலில் போய் பாடுறேன், நான் எவ்வளோ பெரிய பிளேயர்னு தெரியும். சும்மா இந்த கன் இருந்தால் போதுங்க. 1v4 என்ன 7ஓட ஆடலாம். சீக்கிரம் OB44 வந்தால் ஈவுன்னு வாங்கலான்னு பார்த்தா என்னால் டாப்அப் பண்ண முடியாது கைஸ். நான் சொன்னேன் போன வீடியோட. அது ஏன்னா சில பல காரணனால டாப்அப் பண்ண முடியல. ஈவோகன் எடுக்க முடியாதா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கைஸ். அண்ணா என் பர்த்டே அப்போ செப்டம்பர் 2 தான் என் பர்த்டே. அப்போ நான் பண்ண போது இதே வந்தால் வாங்கிடுவேன் அந்த டைமில். அவங்களுக்கு வெறி எப்படி அழுத்துறாங்க பேர். நீங்கள் இறங்கிடுறேன். என் கில்லை எவனுமே எடுக்க மாட்டாங்க நம்ம டீம்லேயே. அப்புறம் நீ செத்துருவாங்க. ஏன்டா அது கில் எடுக்கலன்னு கேட்பாங்க. எவன்டவன் கைஸ்? பொம்பளை கைஸ். இப்படி தான் பின்னாடி வந்து அடித்தா பொம்பளை. நேருக்கு வந்தால் நான் மோதிரம் பார்த்தீங்களா 1v4 நேருக்கு நேராக அப்படி வந்து மோத சொல்லுங்கள். பொம்பளை மாதிரி வந்துருக்கான் பொம்பளை.
கேர்ள் கைஸ். அவன் இனிமே பையன் இல்லை, கேர்ள். வாங்க கைஸ், அந்த கேர்ளை போய் எடுக்கலாம். M10 இருக்கா? சொல்லவே இல்லை. அடுத்த ரவுண்ட் எடுக்கிறேன். இருக்கு. அவ்வளோதான். இப்போ இப்படி குதிச்சுட்டு அப்படியே கொண்டு தான் இருப்பான்னு தெரியும். வேலையில்ல பட்டக்காரி 6 கிலோ தான் எடுக்கும். ஓரியான் வாங்க வாங்க மாப்பிள்ளை. மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. ஹெட்ஷாட் வாங்கிட்டு போங்க. நான் எவ்வளோ பெரிய ஹெட்ஷாட் பிளேன்னு தெரியாது இந்த கண்ணு எனக்கு. ஓகே, டெசர்ட் எவனா கீழே போட்டிருக்கேன். சீக்கிரம் ஃபயர் பாஸோடது ஸ்டோன்ஸை சேர்த்து வச்சா தான் லெவல் 3 பண்ண முடியும். அது என்னங்க ஒரு ஃபயர் பாட்ஸ்க்கு ஒரு மந்த்துக்கு அது எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 8-9 தான் கிடைக்குது. இவனை நான் கூட இவனை அடிச்சிட்டாங்கன்னு நினச்சேன். என்னங்க இன்னைக்கு எனக்கு என்ன ஹெட்ஷாட்டாக விழுகுது அடிக்கிற இடம்லாம். இப்போ இவனுக்கு ஹெட்ஷாட் போகும் பாருங்க. ஓகே, மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் காய்.